ஸ்ரீ உஷா. ம். தமிழ் மொழி பாடக்குழுவின் தலைவராக இருக்கேன் வாகீஸ்வரர் தமிழ் பள்ளியில். ப்ரோக்ராமா வணக்கம் ஐயே. இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து பனித்திய பாஸ் தமிழ் கீழே நிறைய ப்ரோக்ராம் நடந்திருக்கோம் இல்லையா? அந்த வகையில் ஒரு 2 ப்ரோக்ராம் பற்றி மட்டும் சொல்லுங்கள். பனித்திய பாஸ் தமிழ் கீழே நம்ம 2 ப்ரோக்ராம் செய்கிறோம். ஒன்று தமிழ் மொழி வாரம் கட்டாயமாக செய்வோம். அதில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு போட்டி வைப்போம். போட்டி லிஸ்ட் சொல்லணுமா? என்னென்ன போட்டிகள்? ஓகே, 1ஆம் ஆண்டு வந்து சிறுவர் பாடல் பாடுவாங்க. அது ஒவ்வொரு வருஷமும் மாறும். இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன செஞ்சோம்னா 1ஆம் ஆண்டு சிறுவர் பாடல், 2ஆம் ஆண்டு சொற்களை விரிவாக்கி சொல் அரங்கம் அந்த போட்டி வச்சோம். அதாவது ஒரு சொல்லு கொடுத்துருவோம், அந்த சொல்லுங்க நிறைய சின்ன சின்ன சொற்கள் உருவாக்கி சொல்லுவாங்க. 3ஆம் ஆண்டுக்கு வந்து எண்ணெய் தேடு சொற்குவியல் போட்டி. 4ஆம் ஆண்டுக்கு கூகுள் கிளாஸ் ரூம்ல புதிர் போட்டி வச்சோம். 5ஆம் ஆண்டுக்கு நான் மொழியறிஞரானால் மாறுவேட போட்டி. இப்போ ஒரு மொழியறிஞரை தேர்வு செஞ்சு அவங்களோட படைப்புகளை பேசுவாங்க, இல்லை அவங்கள பற்றி பேசுவாங்க. 6ஆம் ஆண்டு வந்து தமிழோடு விளையாடு போட்டி. சரிங்க. 2வது ப்ரோக்ராம் சொல்லுங்க. 2வது ப்ரோக்ராம் வந்து வாசிப்பு திட்டம் நம்ம செய்கிறோம். அதாவது அருகு வாசிப்பு திட்டம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 7:10 7:30 மணி வரைக்கும் நடத்துவோம். எல்லா மாணவர்களும் அதில் பங்கெடுப்பாங்க. அதனுடைய அலர்ட்லாம் வந்துட்டு அந்த வாசிப்பு அலர்ட் வந்துட்டு என்ன மாதிரி பார்க்குறீங்க? இப்போ நாம் வந்து ஒரு மாடியூல் அந்த டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டோம். வாசிப்பட்டை அது வந்து அந்த ஆசிரியர்கள் அவங்க மாணவர்களுக்கு எப்போ தயார்படுத்தி வச்சுருக்காங்க. சில பேர் மாடியூல் பயன்படுத்துகிறாங்க. அப்போ 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டில் சின்ன சின்ன மாடியூல் சின்ன வாசிப்பு பண்ணுவார். அப்புறம் போக 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 அந்த மாணவர்களோட நிலைக்கேற்ப அவங்க வச்சுருக்காங்க. இப்போ அந்த வாசிப்பட்டை வந்து வகுப்பாசிரியர்கள் தான் செய்து கொடுக்குறாங்க மாணவர்களுக்கு. ஆமாம், அந்த பாட ஆசிரியர், குறிப்பாக தமிழ் மொழி பாட ஆசிரியர், அந்த தமிழ் மொழி பாடாசிரியர் தான் வகுப்பாசிரியர் பெரும்பாலும் இருப்பாங்க. சரிங்க. இந்த 2 ப்ரோக்ராம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? அந்த ப்ரோக்ராம்னால என்ன பயன் வந்து மாணவர்கள் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ தமிழ் மொழி வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த போட்டிகள்லாம் பெரும்பாலும் மொழி விளையாட்டு சார்ந்து இருக்கும். அப்போ வகுப்பில் இது இருக்கும், அந்த மொழி விளையாட்டுகள் இருந்த போதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாணவர்களோட பங்கேற்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும். முதல் இடை கடை மாணவர்கள் எல்லாரும் அதில் ஆர்வமாக பங்கெடுத்துக்குவாங்க. இந்த வாசிப்பு திட்டமும் அப்படிதான், எல்லாருக்கும் நம்ம நடத்துகிறோம். ஒரே வாசிப்பு கருவிகளை நம்ம பயன்படுத்தலை. நல்லா வாசிக்கிறவங்களுக்கு வேறு வாசிப்பு கருவி, கொஞ்சம் இடை மாணவர்களுக்கு வேறு வாசிப்பட்டைகள் அந்த மாதிரி பயன்படுத்துகிறோம். அவங்க தரத்திற்கேற்ப பயன்படுத்தும் போது அவங்களோட முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியுது. சரிங்க. இவ்வளோ பயன் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி கிளமஹான் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த மாதிரி கிளமஹான் என்னென்ன இருக்கு? ஓகே, கிளமஹான் பார்த்தீங்கன்னா நேர பற்றாக்குறை தான். இந்த தமிழ் மொழி வாரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வார காலத்தில் தான் நடத்துவோம். அதுவும் தமிழ் மொழி பாட வேலையில் தான் நடத்துவோம். இப்போது அது மாணவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதா இருந்தாலும் ஆனால் குறைந்த நேரம் இல்லையா, அது தொடர் நிலையில் நம்ம நடத்த முடியல. ஸோ அது அப்படி இருக்குது. வாசிப்பும் பார்த்திங்கன்னா காலையில் 7:10 7:30 மணி வரைக்கும் நடத்துகிறோம். அதில் எல்லா மாணவர்களும் முழுமையாக பங்கு எடுத்துக்க முடியாத சூழ்நிலை. இது எல்லா மாணவர்களுக்கும் நடத்தப்படுது, ஆனால் எல்லாரும் பங்கு எடுத்துக்க முடியல. ஏன் அப்படின்னா அவங்களோட வருகை புரியும் நேரம். அவங்க சில பேர் சீக்கிரம் வந்துடுவாங்க, அப்போ அவங்க அந்த நேரத்தில் தயாராக இருப்பாங்க. சில பேர் அந்த வாசிப்பு நேரம் முடியும் போது தான் வருவாங்க, அப்போ அவங்களால அந்த பயன் முழுமையாக அடைய முடியல. சரிங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த 2 ப்ரோக்ராம் சொல்லியிருந்தீங்க, தமிழ் மொழி வாரமும் வாசிப்பு திட்டமும் சொல்லியிருந்தீங்க. அதை வந்து நடத்துறதுக்கு என்னென்ன சவால்கள் வந்து எதிர்நோக்குறீங்க? நேர பற்றாக்குறையாக இருக்கிற ஒரு சூழல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கவாங்கன் பனித்தியா இருக்கு இல்லையா, அது ரொம்ப நிறைய பணம் இல்லை, பணம் குறைவு தான். தமிழ் மொழி பனித்தியாக்கெலாம் நினைக்கிறேன் ஒரு 600 வெள்ளியில் வருது. முதல்ல 70% போடுவாங்க, பிறகு ஜூலையில் ஒரு 30% போடுவாங்க. அப்போ அதற்குள்ளேயே தான் நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம்க்கான செலவுகள்லாம் செய்யணும். அப்போ நமக்கு இங்கே மாணவர்கள் அதிகமாக இருக்கும்போது
நல்ல பரிசு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த மாதிரி சில சிக்கல் இருக்கு. சில சமயம் நம்ம சொந்த பணத்தையே போட்டு தான் செய்கிறோம், தவிர்க்க முடியல அதை. சரிங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம்லேயும் சரி, மாணவர்களுடைய அந்த குறிக்குலம் சம்மந்தப்பட்டதும் சரி, இந்த இப்போ சடங்கன் இப்போ நம்பாபாய்க்கான என்ன நீங்கள் கொடுப்பீங்க? குறிக்குலமுக்கும் சரி, இந்த ப்ரோக்ராம் இன்னும் மெருகூட்டுவதற்கும் சரி. குறிக்குலமுக்கு பார்த்தீங்கன்னா திறன்கள் வந்து ரொம்ப ரஷ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால மாணவர்கள்கிட்ட அந்த முழுமையான அடைவு நிலையை பார்க்க முடியல. நம்ம மேலும் சிலிபஸை ரஷ் பண்ணிட்டு போகிறோம். அப்போது இந்த ஒரு சிக்கல் இருக்குது. இந்த கடைநிலை மாணவர்களை சரியாக கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அவங்களோட அது வந்து குறிக்குலம் தாண்டிய விஷயம். ஏன்னா இந்த வருகை அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. பனித்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா மேபி பனித்தியோட குவாங்க நமக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடச்சிச்சுன்னா இன்னும் சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க, ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க.